தூத்துக்குடி, தென்காசி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் மழை ஓய்ந்திருந்த நிலையில் நேற்றிரவு 1.5 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகள் வெள்ளக்காடாகின. மரவன்மடம், கோரப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து குளம் போல காட்சியளித்தது. தீபாவளி நாளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனையடைந்தனர். தூத்துக்குடி மேயர் இரவோடு இரவாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதோடு தேங்கியிருந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. சுரண்டை சாலையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குமரி மாவட்டத்தில் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் குடித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் நீடித்த நிலையில் சப்பாத்து பாலத்தில் 3வது நாளாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தேனி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கம்பத்தில் இருந்து சுருளி அருவிக்கு செல்லும் சாலையில் சுருளிப்பட்டி கிராமத்தில் உள்ள வயல்கள், தோட்டங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.